பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை சீர்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவரே. ஏதோ ஒரு காரியம் கர்த்தரை விட்டு நம்மை பிரித்திருக்கலாம். சில காரியங்கள் நம்மை ஒரு சீர்கட்ட ஒரு பாதைக்கு நேராய் நடத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளிலிருந்து நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உம்மை விட்டு என்னை பிரித்தது உண்மைதான். ஆனால் மறுபடியும் என்னை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல என்னை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை சீர்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.